மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் சென்னம்மா வழிகாட்டுதலின்படி மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை ஏற்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மேலும் 500 மதுக்கடைகள் மூட உத்தரவிட்டது உள்ளிட்ட 5 திட்டங்களை அமல்படுத்திய தமிழக அரசுக்கு பொதுமக்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி அம்மா அவர்களுடைய பாதையிலே நடைபோடும் சின்னம்மாவனுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடிய எடப்பாடியார் தலைமையில் வந்திருக்கக்கூடிய புதிய அரசு 5000 வீடுகள் தனி வீடுகள் என்கிற திட்டமானது எங்களுடைய ஒட்டுமொத்த மீனவ சமுதாயமும் என்றும் நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள். அதே போல மீனவ சமுதாயமும் என்றும் அம்மாவின் பாதையிலே சின்னம்மாவின் வழியிலே நிற்கும் என்கிற ஒரு நம்பிக்கையையும் நாங்களும் தருகிறோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் காலத்திலே 500 மதுக்கடைகளை மூடுவதற்கு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இப்பொழுது தற்போதைய முதல்வர் திரு கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று முதல் கையெழுத்தாக 500 மதுக்கடை ஒழிப்பதற்காக கையெழுத்து போட்டுள்ளார்கள். முத்துலட்சுமி மகப்பேறு திட்டத்தின் கீழ் 12,000 ரூபாயை 18,000 உயர்த்தி அறிவித்துள்ளார்கள். இதுவும் சிறப்பான திட்டமாகும். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முன்னாடி தேர்தல் அறிக்கையில் அம்மா அவர்கள் சொல்லியிருந்தாங்க, படிப்படையாக நான் மூடுவேன்னு சொன்னாங்க. அவங்க முதல் கையெழுத்திலே 500 கடைகள் மூடப்பட்டது. இப்போ வந்திருக்க முதலமைச்சர் அவர்கள் இன்னும் 500 கடையை மூடுவதாக சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மக்களுக்கு நல்ல திட்டங்களாகும். இன்னும் நிறைய திட்டங்களையும் அம்மா சொன்னதையும் அம்மா செய்திருக்காங்க, சொல்லாததையும் செய்வாங்க. இன்னும் நாங்கள் இவங்களை நம்புகிறோம். மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் தந்த அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். சொல்லாத திட்டங்களையும் மக்களுக்காக நிறைவேற்றி தந்திருக்கின்றார்கள். மாண்புமிகும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எண்ணப்படி மாண்புமிகும் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைய தினம் தமிழக அரசாங்கம் 5 கோப்பில் கையெழுத்திட்டிருக்கின்றது. இந்த அறிவிப்பினை தமிழ்நாட்டு மக்களின் சார்பாகவும் இஸ்லாமிய மக்களின் சார்பாகவும் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் மனதாக பாராட்டுகின்றது. அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையின் போது மகளிருக்காக இருசக்கர வாகனத்தை 50% மானியத்துடன் வழங்குவதாக அறிவித்திருந்தார்கள். இப்பொழுது சின்னம்மா அவர்கள் வழிகாட்டுதலின்படி தமிழக அரசு மகளிருக்காக செயல்படுத்தியுள்ளது. சின்னம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களின் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட அறிக்கைகளின்படி இன்று 500 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் படித்த இளைஞர்கள் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 2 மடங்காக அறிவித்திருப்பது அம்மா அவர்களின் ஆட்சி தொடக்கமாகவே நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சின்னம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பல திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். அதற்கு சின்னம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேர்தல் வாக்குறுதியாக அம்மா நிறைய நலத்திட்டங்களை அறிக்கை விட்டுருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக பழனிசாமி சார் பாத்தீங்கன்னா அதுல 5 திட்டங்கள்ல சைன் போட்டிருக்காரு. இது எங்களை மாதிரி மகளிருக்கு ரொம்ப முக்கியமான சலுகை தான் எல்லாமே கொடுத்துருக்கீங்க. ஸோ இதற்காக நாங்க அம்மாவின் வழி வந்த சின்னம்மாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அம்மா ஆட்சியில் கொடுத்துட்டு இருக்கிறதுல சின்னம்மா அவர்கள் பொறுப்பேற்று சலுகைகளை நமக்கு கொடுக்குறப்ப நம்ம மீண்டும் நம்ம அம்மாவோட ஆட்சி நிலைக்கணும். இந்த திட்டங்களை அறிவிச்ச நம்ம சின்னம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றென்றும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தான் இந்த தமிழகத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த 5 திட்டங்கள் இன்று வரவேற்கப்பட்டுள்ளது. என்றென்றும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திட்டங்கள் என்றென்றும் நிலைத்து நிற்க. டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற சின்னம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா ஆட்சியில் சொன்னதை இப்போ சின்னம்மா வழி நடத்தி அம்மா சின்னம்மாவுக்கும் நன்றி. அம்மா ஆட்சியில் அறிவித்த அதை சின்னம்மாவின் வழியில் நிறைவேற்றி அதை செயல்படுத்த போகிறாங்க. இதற்கு சின்னம்மாவிற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் பெண்களுக்காக மானியத்தில் ஸ்கூட்டி தரேன்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. சிஎம் நம்மளுக்காக கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எங்களை மாதிரி இருக்கிற வேலைக்கு செல்ற பெண்களுக்கு எல்லாத்துக்கும் பஸ்ஸுக்கோசரம் காத்திருக்காம வாகனங்களை எடுத்து செல்வதற்காக மானிய விலையில ஸ்கூட்டி தரதற்காக சிஎம் அவர்களுக்கு நன்றி. முதல்வர் அம்மா அவர்கள் ஸ்கூட்டி தருவதாக அறிவித்தார். ஐயா அவர்கள் இப்போது கையெழுத்திட்டுள்ளார். எங்கள் போன்ற பெண்கள் அனைவரும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மாவோட திட்டத்தை சின்னம்மா மூலியமா பெருக முதலமைச்சர் கையெழுத்திட்டுருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அம்மா அவர்கள் எங்களுக்கு ஸ்கூட்டி 50% விலையில் மானிய விலையில் 50% தரேன்னு சொன்னாங்க. தற்போதைய முதல்வர் அவர்கள் மானிய விலையில் ஸ்கூட்டி 50% தராரு. ரொம்ப நன்றியும் தெரிஞ்சுக்கிறோம். அம்மா வேலைக்கு போகும் பெண்களுக்கு ஸ்கூட்டி தரதா அறிக்கை விட்டுருந்தாங்க. இப்போ ஏற்றிருக்கும் முதலமைச்சர்
கொடுக்கறதா கையெழுத்து போட்டது எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்குது. நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். அதெல்லாம் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து 12,000 ரூபாய், இப்போ அம்மா ஆட்சி காலத்தில் 18,000 ரூபாயா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. 500 டாஸ்மார்க் கடையை ஒழிக்கப்பட்டிருக்காங்க. வேலை பார்க்குற பெண்களுக்கெல்லாம் 50% ஸ்கூட்டி எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அம்மா ஆட்சி காலத்தில் எப்படி ஆட்சி புரிஞ்சாங்களோ அதே மாதிரி இப்போ இருக்கவங்களும் ஆட்சி புரிவாங்க. கவர்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி. அம்மாவினுடைய மக்கள் நலத்திட்டங்களை தமிழகத்திற்கு இந்த அரசு வாரி வழங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அம்மாவினுடைய வழியில் நடைபெறக்கூடிய இந்த கழக அரசுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அம்மா முதலமைச்சர் அம்மா தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இது வந்து மகளிருக்கு முக்கியமான தத்துவமான ஒரு திட்டம். அம்மா சொன்ன திட்டங்களை வந்து நிறைவேற்றுறாங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதிரி பல நலத்திட்டங்களை அம்மா என்னென்ன செய்ய நினைச்சாங்களோ அதெல்லாம் இப்போ இருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. இதுக்காக தமிழக அரசுக்கு எங்களுக்கு சார்பாக நன்றினை தெரிவித்துக்கொள்கிறேன். இதே போல் இன்னும் நிறைய செய்யணும். ஏழை மக்களை நல்லபடியாக பார்க்கணும். என்னைக்கே ரெட்டையில வரும். அம்மாவின் ஆசையோடு புதிய முதலமைச்சர் பதவியேற்றுள்ளார். 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகின்றன. பெண்கள் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். மகப்பேறு திட்டத்துக்காக 12,000 ரூபாயிலிருந்து 18,000 வரைக்கும் உயர்த்திருக்காங்க. கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். முதலமைச்சர் முதல் முறையாக பதவியேற்ற உடனேயே நம்மளுடைய பெண்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையுமாறு 50% தள்ளுபடி இதுக்கு நம்மளுக்கு மானியத்தோட லோன் இது கொடுத்துருக்காங்க. எங்க காலில் நாங்கள் சுயமா நிற்கிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. இதுக்காக நான் தமிழக அரசுக்கு மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். படிச்சுட்டு வேலை இல்லாத எங்களை மாதிரி பட்டதாரிகளுக்கு இப்போ அதை இரட்டிப்பு ஆக்கியிருக்காங்க. அதுக்கு முதல்ல இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அம்மா ஆட்சி மறுபடியும் மலர்ந்துருச்சுன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ள படிச்சுட்டு இருக்க பொண்ணுங்களுக்குலாம் மானிய விலையில் ஸ்கூட்டர் கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். இது விஷயமா அம்மாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இப்போ போல முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். முன்னாடி நல்ல 12,000 வரைக்கும் கொடுத்தாங்க அம்மா. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போ இருக்கிற முதலமைச்சர் 18,000 ஏற்றிட்டாங்க. ஏதோ ரொம்ப வரவேற்கிறோம் அதை. அதே போல் அம்மா ஆட்சி தொடரணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது. அவர் கர்ப்பிணி பெண்ணு எங்களுக்கு 12,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ 18,000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப வசதியாக இருக்குது கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம். அதனால அம்மாவுக்கும் தமிழகத்துக்கும் ரொம்ப நன்றி. கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ 18,000 ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க. அம்மாவுக்கு நன்றி. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய காலத்தில் மீனவர்களுக்கென்று பல சலுகைகளை செய்து மீனவ மக்களை என்றும் ஒரு மன நிறைவோடு ஆட்சி செய்தார். அதே போலதான் நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு வீட்டின் மதிப்பு 1,70,70,000 வைத்து 85 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அரசை என்றென்றும் உயிரவுள்ள வரைக்கும் மறக்காமல் இருப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 500 மதக்கடைகள் மூடப்படும் என தெரிவித்திருந்தார்கள். இன்றைய முதல்வராக பொறுப்பேற்றிருக்கின்றவர்கள் மேலும் 500 மதுக்கடைகளை மூடி இன்று தன்னுடைய முதல் கையெழுத்தை பதிவு செய்திருக்கிறார். அம்மாவின் அரசு என்றைக்கும் தமிழக மக்களுக்காக இயங்கும் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வை நார்கோல் மக்களின் சார்பாக மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளோம். புரட்சி தலைவி அம்மா வழங்கிய திட்டங்கள், அன்றைக்கு சொன்ன திட்டங்களும் அறிவித்த திட்டங்களையும் நிறைவேற்றும் என்று சபதமளித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே அந்த திட்டங்களுக்கெல்லாம் கையொப்பமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டின் பேரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழி நடத்துவார்கள். மென்மேலும் பல நல்ல திட்டங்களை வழங்கி அம்மாவின் ஆட்சியை சின்னம்மாவின் வழிநடத்தலோடு தொடர்ந்து நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் மறைந்த முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அரசு இந்த உத்தரவை அறிவித்திருக்கின்றது. நெஞ்சார்ந்த நன்றியை தமிழக அரசுக்கும் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தது மீனவர்களுக்கு தனி வீடு 5000 மீனவர்களுக்கு இன்றைக்கு தனி வீடு இன்றைக்கு வழங்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டத்தை செய்து கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை நாங்கள் ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். மீனவர்களுக்கும் 5000 வீடுகள் கட்டித் தருவதாக உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். கையொப்பமிட்டிருக்கிறார்கள். எங்கள் சின்னம்மா எங்கள் இதயத்தில் இருந்து எங்கள் மக்களை கோடான கோடி மக்களை காப்பாற்றுவார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று 5 திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். 5ம் பொதுமக்களுக்காக மக்களுக்காகவே சிறப்பான திட்டங்கள் என்று தொகுதி மக்களின் சார்பாக எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள் போட்ட 5 திட்டங்களையும் எங்களுக்கு முறைப்படி செய்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 5 நலத்திட்டங்களை இன்னைக்கு அறிவித்து இருக்கிறார். அறிவித்ததுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு சின்னம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு